ஹரே கிருஷ்ண. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9. பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 23. திருஷ்டா மயா திவி விபோ அகிலதிஷ்ணியபானாம் ஆயோ ஸ்ரீயோ விபவ இச்சதியாஞ்சனோயம் ஏ அஸ்மத் பிதுக குபிதஹாச விஜ்ரும்பிதப்ரு விஸ்ஃபுர்ஜினேத் ஜிதேன லுலிதா சாது தே நிரஸ்த. ஒன் பை ஒன் மீனிங். திருஷ்டா கண்கூடாக காணப்பட்டது, மயா என்னால், திவி மேலுலகங்களில், விபோ பகவானே, அகில எல்லா, திஷ்ணியபானாம் வெவ்வேறு தேசங்களுடைய அல்லது கிரகங்களுடைய தலைவர்களின், ஆயு ஆயுள், ஸ்ரீய செல்வங்கள், விபவ பெருமைகள் செல்வாக்குகள், இச்சதி விரும்புகிறார்கள், யான் எவைகளே, ஜனயம் பொதுவாக இவர்கள், ஏ எவர்களுடைய ஆயுள் செல்வம் போன்றவை, அஸ்மத் பிது என் தந்தையான இரண்யகசிபுவின், குபித்தஹாச கோபாவேசம் கொண்ட அட்டகாசமான சிரிப்பினால், விஜ்ரும்பித விரிவினால், புரு புருவங்களின், விஷ்பூர்ஜித்தேன நெறிக்கும் குறியினாலேயே, லூலிதா தள்ளப்பட்டார்கள் அல்லது முடிவை அடைந்தார்கள், ச அவன் என் தந்தை, து ஆனால், தே உங்களால், நிரஸ்த முற்றிலும் நாசம் செய்யப்பட்டார். டிரான்ஸ்லேஷன். பகவானே, பொதுவாக மக்கள் நீண்ட ஆயுளையும் செல்வத்தையும் சுகபோகங்களையும் அடையும் பொருட்டு மேலுலகங்களுக்கு ஏற்றம் பெற விரும்புகிறார்கள். என் தந்தையின் செயல்களின் மூலம் இவற்றையெல்லாம் நான் கண்கூடாக கண்டேன். என் தந்தை கோபாவேசத்துடன் தேவர்களை பார்த்து அட்டகாசமாக சிரித்த பொழுது அவரது புருவங்களின் நெறிவுகளை கண்டதாலேயே உடனே அவர்கள் முறியடிக்கப்பட்டனர். இருந்தாலும் மிகவும் பலசாலியான என் தந்தை ஒரே நொடியில் உங்களால் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். இந்த ஜட உலகில் பௌதீக செல்வம், நீண்ட ஆயுள், செல்வாக்கு ஆகியவற்றின் மதிப்பை நடைமுறை அனுபவத்தின் மூலமாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கிரகத்தில் கூட நெப்போலியன், ஹிட்லர், சுபாஷ் சந்திரபோஸ், காந்தி போன்ற சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகளையும் சேனாதிபதிகளையும் நாம் கண்கூடாக கண்டிருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வு முடிவடைந்த உடனேயே அவர்களுடைய புகழ், செல்வாக்கு முதலான அனைத்தும் முடிந்துவிட்டன. பிரகலாதரும் முன்பு அதே அனுபவத்தைத்தான் தன் தந்தையான இரண்யகசிபுவிடம் கண்டார். ஆகவே இந்த ஜட உலகிலுள்ள எதற்கும் பிரகலாதர் மதிப்பளிக்கவில்லை. தன் உடலையோ அல்லது பௌதீக சாதனைகளையோ நிரந்தரமாக யாராலும் காப்பாற்றிக்கொள்ள முடியாது. இந்த ஜட உலகிலுள்ள எதுவுமே நீடித்திருக்காது. சக்தி வாய்ந்தது, செல்வ சிறப்புடையது அல்லது செல்வாக்கு மிக்கதால் கூட நீடித்திருக்க முடியாது என்பதை ஒரு வைஷ்ணவரால் புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய பொருட்கள் எந்த நேரத்திலும் அழிக்கப்பட்டுவிடும். இவற்றை யாரால் அழிக்க முடியும்? பகவானால். ஆகவே அந்த பகவானுடைய மகிமைக்கும் மேலான மகிமை எவருக்கும் இல்லை என்பதை முடிவாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பரமபுருஷர் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் விரஜ, என்னை மட்டுமே சரணடை என்று கட்டளையிடுவதால் அறிவுள்ள ஒவ்வொரு மனிதனும் இதற்கு சம்மதிக்க வேண்டும். பிறப்பு, இறப்பு, மூப்பு மற்றும் நோயின் தொடர்ச்சியான சக்கரத்திலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒருவன் பகவானிடம் சரணடைய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 9. பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் 23 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.